கோவை குனியமுத்தூர் பகுதியில் இயற்கையான சூழலில் குளக்கரையோர பகுதியில் முதன்முறையாக விழிப்புணர்வு மராத்தான். கிஷான் யூத் கிளப் சார்பாக வரும் ஏப்ரல் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள இதில் ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள் என அனைவரும் பங்கேற்க அழைப்பு. சமூகத்தில் உடல் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள குளக்கரையோரத்தில் பிரம்மாண்டமான ஹெல்த் அவேர்னஸ் மீட் மராத்தான் போட்டி நடைபெற உள்ளது. வரும் ஏப்ரல் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு குனியமுத்தூர் குளக்கரை பகுதியில் நடைபெற்றது. இதில் கிஷான் யூத் கிளப் அமைப்பினர் பேசுகையில், கோவையின் முக்கிய பகுதியாக குறிப்பாக காலை மற்றும் மாலை நேரங்களில் நடைபயணம், உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு குனியமுத்தூர் குளக்கரை நல்ல ஒரு பகுதியாக மாறியிருப்பதாக தெரிவித்தனர். போத்தனூர், சுந்தராபுரம், குனியமுத்தூர் ஆகிய பகுதிகளை இணைக்கும் பகுதியாக உள்ள இந்த குளக்கரையோரத்தில் அனைத்து தரப்பினரும் ஒரு குடும்பமாக பழகி வருவதாக தெரிவித்தனர். இந்நிலையில் இதனை வலுப்படுத்தும் விதமாக உடல் ஆரோக்கியத்தில் நடைப்பயிற்சி மற்றும் உடற்பயிற்சியின் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக வரும் ஏப்ரல் 26ஆம் தேதி கிஷான் யூத் கிளப் மராத்தான் நடைபெற இருப்பதாகவும் 10, 5 மற்றும் 3 கிலோமீட்டர் என 3 பிரிவுகளாக குனியமுத்தூர் பகுதியில் முதன்முறையாக நடைபெறவுள்ள இதில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுத்தனர். இயற்கையான சூழலில் குளக்கரையோரம் ஓடுவது பங்கேற்பாளர்களுக்கு புத்துணர்ச்சியையும் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வையும் வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மராத்தான் குறித்து மேலும் விவரங்கள் அறியவும் முன்பதிவு செய்யவும் 9775770000 மற்றும் 8903319630 எண்களை தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். நாங்கள் இப்போ இருக்கிற இடம் வந்து குனியமுத்தூர் குறிச்சிக்குளம். நாங்கள் வந்து கிசான் யூத் கிளப் சார்பாக பேசிகிட்டு இருக்கோம். இதுதான் எங்களோட டீம். நான் ஷேக் மீரா, அப்தாஹிர் பாய், ஹசன் பாய் தலைவர். ஸோ இதான் எங்களோட மொத்த டீம் மெம்பர்ஸ். நாங்கள் வந்து இந்த கிளப்பை வந்து ஒரு 2.5 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கோம். பொருளாளர், செயலாளர் எல்லாம் போட்டு நாங்கள் வந்து பக்காவாக நடத்திட்டு இருக்கோம். ப்ளஸ் எங்களுக்கு வந்து ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு மக்களுக்கு அவேர்னஸ்க்காக நாங்கள் அந்த ஷெட்லேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அட் த சேம் டைம் வாக்கிங் போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு மற்றவங்க பார்க்குற மாதிரியும் அவங்கள வந்து உள்ளே கொண்டு வர மாதிரியும் நாங்கள் சில ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து மெடிக்கல் கேம்ப்பு அதுவும் ஆரம்பிச்சிருக்கிறோம். லைக் பிளட் டொனேஷன், அதுக்கப்புறம் அவேர்னஸ், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அவேர்னஸ் இதெல்லாம் கொடுக்கறதுக்காக நாங்கள் இந்த கிளப் நடத்திக்கிட்டு இருக்கோம். வணக்கம். நாங்கள் 1-2 பேரை ஆரம்பித்து வாழ்க்கையினுடைய நிலையில் மருந்து இல்லாத ஒரு வாழ்க்கையை கொண்டு போகணுன்னு எதிர்பார்ப்பில் தினம் வாக்கிங் நிலையில் நடைப்பயிற்சியாக நாங்கள் தொடங்க ஆரம்பித்தோம். 1-2 பேரை தொடங்க ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு 10-30 பேர் சேர்ந்துருக்கிறோம். எங்களுக்குள்ளே வந்து யூத் கிளப்புன்னு சொல்லி நாங்கள் ஆரம்பித்தோம். இன்றைக்கி வந்து கிசான்ங்கிற நிலையில் ஒரு வாக்கிங் கண்டிஷன் ஆகட்டும், இல்லை மராத்தான் கண்டிஷன் ஆகட்டும், இப்படியெல்லாம் எங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா, ஒரு மருந்து இல்லாத நிலையில் ஆரோக்கியத்தை எதிர்பார்த்து நாங்கள் சிறுசு பெருசு இல்லாமல் எல்லாரும் கலந்து நாங்கள் அந்யோன்யமாக எல்லா தரப்புலையும் இப்போ குனியமுத்தூர், சுந்தராபுரம், குறிச்சி, இப்படி இப்போ குறிச்சி பிரிவு, இப்படி எல்லா தரப்புலிருந்து நாங்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் எங்களுடைய நற்பணியாக நாங்கள் தொடர்ந்து நடந்துட்டுருக்கிறோம். இதில் வந்து எங்கள் குடும்பங்கள் வந்து ஏதாவது நல்லது கெட்டது இருந்தாலும் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்துக்கிறோம். என்னன்னா மராத்தான் வந்து தொடங்குறதுக்கு உண்டான கண்டிஷனில் நாங்கள் அதுக்கு உண்டான ஆயத்தத்தில் இருக்கிறோம். எல்லா நண்பர்களும் ஒன்று கூடி அதில் வந்து ரொம்பவும் சந்தோஷமான நிலையில் செயல்பட்டு இருக்கிறோம். வணக்கம், என் பேர் கண்ணன். நான் பக்கத்தில் வந்து இங்கே குனியமுத்தூர் இருக்கோம். நாங்கள் ஒரு பெரிய யூனிட் மாதிரி ஆரம்பித்தோம். ஃப்ரெண்டுகள்லாம் அப்படியே ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பத்தில் வந்துட்டு இருந்தோம். இப்போ ஒரு நிறைய ஃபார்ம் ஆகி ஒரு 10-30 பேர் நாங்கள் ஆகிட்டோம். இந்த ஏரியா ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு காடு மாதிரியே பெரிய ஒரு டெவலப்மெண்ட் இல்லாமல் இருந்துச்சு. நாங்கள் வந்து ரேஸ் கோர்ஸ்க்கு தான் போயிட்டுருந்தோம். ரேஸ் கோர்ஸ் மற்றபடி அரசுலாம் போயிட்டுருந்தோம். இப்போ அதே இது வந்து இங்கேயே வந்துருச்சு. இப்போ கவர்மெண்ட்டும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறையா அவேர்னஸ் வந்துருச்சு. எல்லா மக்களும் வந்து குனியமுத்தூர் வந்து இப்போ சிட்டி மாதிரி ஆகிட்டு இருக்கு. இப்போ சிட்டி டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கனால எங்களுக்கு ஒரு பெரிய கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுபோக வந்து நிறைய நண்பர்கள் இங்கே நாங்கள் சந்திக்கிறோம். ஒரு ஒற்றுமையாக இருக்கும். எல்லா மதத்தினரும் எல்லாம் இப்போ நாங்கள் எல்லாம் அனைவரும் ஒரு நண்பர்களாக ஒரு கூட்டு குடும்பம் போல் நீங்கள் வந்து கூட்டு குடும்பம் மாதிரி நாங்கள் வந்து எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிறோம். ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறோம். ஒரு வீட்டில் வந்து விசேஷம் இருந்தால் அது எங்களோட சொந்த வீட்டு விசேஷம் மாதிரி நாங்கள் எல்லாம் இருந்து அதை வந்து நடத்தி கொடுக்குறோம். மற்றபடி ஒரு சின்ன ஹெல்ப் ஏதாவது யாருக்காவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஹெல்ப் பண்ணுவோம்.
ஒரு பிளட் டொனேஷன் ஆகட்டும், ஒரு ரொம்ப ஒரு வசதியற்றவர்கள், ரொம்ப ஒரு கல்வியிலே ஆகட்டும், ஒரு இதாக இருக்கட்டும், அந்த மாதிரி நாங்கள்லாம் டீமாக சேர்ந்து அவங்களுக்கு வேண்டிய ஹெல்ப் பண்ணக்கூடிய மனநிலையில் ஒரு நற்பணி மன்றம் மாதிரி, ஒரு மன்றம் மாதிரியே நாங்கள் வாக்கிய நண்பர்கள் மட்டும் இல்லை, எல்லோரும் குடும்ப நண்பர்கள் மாதிரி இருக்கும்.